இப்போ வந்து கிராமத்து சைடு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு செகண்ட் கார் எடுத்துட்டு போறதுக்கும் நம்ம புது கார் எடுத்துட்டு போறதுக்கும் எப்படி இருக்குன்னா, இது நார்மலா எங்க ஸ்லாங்ல சொல்லி காமிக்கிறேன். பழைய அவன் பழைய கார் வாங்கிட்டு வந்திருக்கான், அது என்ன பெருமை அப்படிமா. புது கார்னா கோபால் விட்டு பையன் புது கார் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக மட்டும்தான். அப்படி இல்லைனாலும் நம்ம செகண்ட்ஸ் வாங்குற பிளானு போய் பார்க்கவே இல்லை, யோசிச்சுட்டு இருந்தோம். டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா துர்கா காந்தி. இவங்க வந்து ஒரு புதிய கார் எடுத்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த காரோட விலையை பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த காரோட விலை இவ்வளவு தான். ஆக்சுவலாக இவங்க வந்து கார் எடுக்கிறதுக்காக பிளானே கிடையாது, ஓகேங்களா. சும்மா தியேட்டரை போயிட்டு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அதை யதார்த்தமாக பார்த்தனால அவங்க வந்து போயிட்டு ரேட்டை தான் விசாரிக்கிறதா போயிருக்காங்க. பட் ரேட்டை விசாரிக்கிற டைமில் யதார்த்தமாக காரை வாங்கிட்டாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் புது கார் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த காரோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம்னு சொல்கிறாங்க. 5 லட்சம் ஸ்பாட்லேயே கொடுத்துட்டாங்க, திரும்ப ஒரு 5 லட்சம் வந்து டியூ போட்டிருக்காங்க, ஓகேங்களா. இதுதான் இவங்க வந்து அஃபிஷியலாக சொல்கிறாங்க, ஓகே. ஸோ இவங்க கார் வாங்கின வீடியோ தான் இப்போ செம்ம வைரலாக போயிட்டுருக்கு, அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.